அடுப்பு கொளுத்துறப்ப கூட கேர்லெஸ்ஸா இருந்துடலாம். ஆனா வெடி போடுறப்ப, அதுலயும் இந்த மாதிரி சரவெடிய போடுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏத்தா எந்த வயசுல இருந்து வெடி போட்டுட்டு இருக்கிற இந்த வயசு வரைக்கும் எனக்கு நீ சொல்லி கொடுக்காக்கும். மாமா, as a டாக்டரா சேஃப்டிய பத்தி சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியம். நான் சொல்றத எல்லாரும் நல்லா கவனிச்சுக்கோங்க. சொல்லுதா கேக்குதேன். இப்ப வெடிய எப்படி பாதுகாப்பா வெடிக்கிறதுன்னு நல்லா பாத்துக்கோங்க மாமா. இப்ப இந்த சரவெடிய கையில பிடிக்கும் போது அது அருந்து போயிடாம பாத்துக்கணும். நெக்ஸ்ட், வெடிய வைக்கிற இடம் அத நடுத்தெருவுல வைக்க கூடாது. அதே நேரம் வீட்டு பக்கத்துலயே வச்சிடக்கூடாது. ஏன்னா அது வெடிக்கிறப்ப நம்ம வீட்டுக்குள்ள விழுந்து ஏதாச்சும் தீ விபத்து நடந்தாலும் நடக்கும். அக்கா, அப்போ கடற்கரைக்கு போயிட்டு வெடியை வச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடி வந்துடலாம்க்கா. ஏய், ஷட் அப் மேன். வெடி வெடிக்கிறப்போ படுற தீக்காயம் எவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு தெரியுமா? நீ டாக்டரா இருந்தா அந்த மாதிரி பேஷண்ட்ட ட்ரீட் பண்ணிருந்தா உனக்கு தெரிஞ்சிருக்கும். இவன் கடக்குறான். இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம் உனக்கு தெரியுமா? மாமா, இந்த முட்டாள் கிடக்குற மாமா, நீங்க நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோங்க மாமா. நீ சொல்லுதா நான் கேக்குதேன். வெடி வெடிக்கிறதுக்கு முன்னாடி 2 பேரை கூப்பிட்டு இந்த பக்கம் 30 அடிக்கு பின்னாடி ஒருத்தரை நிறுத்தணும். அதே மாதிரி அந்த பக்கமும் 30 அடிக்கு முன்னாடி ஒருத்தரை நிறுத்தணும். ஆமா, இந்த 30 அடிக்கு அங்க 30 அடிக்கு இங்க ஆள் எதுக்கு? அது வெடி வைக்கும் போது போட்டோ எடுப்பானுங்களா, அதுக்குதான் நினைக்கேன். டேய் சும்மா இருடா. நான் ரொம்ப முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன் இங்க. மாமா, ஏமா தெருவுல வெடி வச்சிருக்கிறது தெரியாம யாரும் வந்து அதுல காலை வச்சிட கூடாது இல்லையா? அதுக்குதான் வர்றவங்கள தடுத்து நிறுத்த இந்த பக்கம் ஒரு ஆளையும் அந்த பக்கம் ஒரு ஆளையும் நிப்பாட்டணும்னு சொல்றேன். புரியுதா? நல்லா புரியுது. நிக்க வச்சா காக்கெல்லாம் வந்தா கூட துரத்தி விடுவாங்க. நீ வேற பாருங்க மாமா, அவன் அப்படித்தாம்மா. நீ சொல்லுதா. அப்புறம் வெடியை எடுத்துட்டு போய் தெரு ஓரமா வச்சுட்டு 10 வச்சுட்டு ஓடி வந்துடணும்லக்கா. அதனக்கா பத்த வைக்காம ஓடி வந்துடணும்டா. இல்லையா? இல்ல, வெடிய வச்சுட்டு நாம திரும்பி ஓடி வர வழியில கல்லு கம்பி ஏதாச்சும் கிடைக்கான்னு நாம பாத்துக்கணும். அது எதுக்குல வெடி என்ன கல்லாலே அடிக்க போகுது? ஏய், உன் கிண்டெல்லாம் வேற யார்கிட்டயாவது வச்சுக்கோ, என் கிட்ட வச்சுக்காத. வெடிய வச்சுட்டு ஓடி வர்றப்ப கல்லு தடுக்கி விழுந்தா அப்ப காயப்படும் இல்லையா? அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இந்த சேஃப்டி மெஷர்ஸ்லாம்.